Hello students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆசிட் பேஸ் சால்ட்டோட கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். இதில் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் ஆஃப் ஆசிட் வித் மெட்டல். மெட்டலில் ஆசிட் வந்து எப்படி ரியாக்ட் ஆக போகுதுன்னு தான் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இது எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப கேட்குற கொஷின்ஸ் இந்த கொஷின்ஸ்லாம். ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ரியாக்ஷன் ஆஃப் ஆசிட் வித் மெட்டல். நம்ம ஆசிட் பேஸை பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆசிட் மெட்டல்ல ரியாக்ட் ஆகும்போது என்ன ஃபார்ம் பண்ணும், அதுக்கப்புறம் பேஸ் மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஃபார்ம் பண்ணும், இந்த மாதிரி பேசிக் திங் தான் நம்ம படிக்க போறோம். ஃபர்ஸ்ட் இதை ஒரு எக்ஸ்பெரிமெண்டலா பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா செட்டப் apparatus shown in figure. இந்த மாதிரி ஒரு apparatus எடுத்துக்கிறாங்க. இதுல வந்து ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறாங்க. டெஸ்ட் டியூப்ல 5 ml ஆஃப் diluted sulfuric acid எடுத்துக்கிறாங்க. அதுல ஜிங்க் கிரானுல்ஸ், ஜிங்க் பவுடர்ஸ் இருக்குல்ல, அதாவது கிறிஸ்டல் ஷேப்ல, அதை வந்து இதுக்குள்ள போட்டுறாங்க. ரைட்டா? இப்போ இதுக்குள்ள போட்டதுக்கு அப்புறம் இதை ஒரு டெலிவரி டியூப் வழியா என்ன பண்றாங்கன்னா ஒரு சோப் சொல்யூஷனுக்குள்ள அனுப்புறாங்க. ஸோ இதுல இருந்து எவால்வ் ஆகிற அந்த ஹைட்ரஜன் கேஸ் என்ன ஆகும்னா இந்த சோப் சொல்யூஷனோட மிக்ஸ்அப் ஆகி ஒரு பபுளை ஃபார்ம் பண்ணும். அந்த பபுள்ஸ் வந்து நீங்க ஒரு கேண்டில்ல ஃபயர் பண்ணி வைக்கும்போது பாப் சவுண்டோட பர்ஸ்ட் ஆகும். கரெக்டா? ஸோ இதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். என்னன்னா இதுல இருந்து என்ன ரெப்ரசென்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா, ஒரு மெட்டல் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது இட் evaporates hydrogen gas. It evolve hydrogen gas. ஹைட்ரஜன் கேஸை எவால்வ் பண்ணுது, அவ்வளோதான். ஓகேவா? ஒரு ஆசிட் வந்து என்ன பண்ணுது, ஒரு மெட்டலோட ரியாக்ட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அவுட் ஹைட்ரஜன். ஓகேவா? அந்த ஹைட்ரஜன் செக் பண்றதுக்காக தான் அந்த சோப் சொல்யூஷன்ல வைக்கிறாங்க. ஸோ இட் ஃபார்ம்ஸ் அ பபிள். தென் in the presence of burning candle it makes a pop sound. ஓகேவா? that's it. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை HCl, HNO3, CH3COHோட நீங்கள் மேக் பண்ணும்போது, இதே எக்ஸ்பெரிமெண்ட்டை கேரி பண்ணும்போது என்ன ஆகும்னா, HCl இருந்தால் ரொம்ப விகரஸாக இந்த பபிள் ஃபார்மேஷன் இருக்கும். ஆனால் CH3COHனா ரொம்ப ஸ்லோவாக பபிள் ஃபார்மேஷன் இருக்கும். பிகாஸ் HCl இஸ் அ ஸ்ட்ராங்கஸ்ட் ஆசிட் அண்ட் CH3COH இஸ் அ வீக்கஸ்ட் ஆசிட். கரெக்டா? ஸோ இந்த ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதுன்னா இந்த திங் தான், ஆசிட் பிளஸ் மெட்டல் கிவ்ஸ் அவுட் சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். இதை மட்டும் நோட் இட் டவுன் பண்ணிக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிள் வந்து H2SO4 ஜிங்கோட மிக்ஸ் பண்ணும்போது ZnSO4 பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் ஆகும். கரெக்டா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேஸ் சம் ஜிங்க் அட் டெஸ்ட் டியூப். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஆசிடோட எப்படி மெட்டல் ரியாக்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்களா, இப்போ பேஸோட மெட்டல் எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு பார்க்க போறீங்க. ஸோ அதே மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் தான். NaOH இட்ஸ் அ பேஸ். அந்த பேஸை வந்து எடுத்துக்கிறாங்க, ஒரு வார்ம்டு, அதாவது சொல்யூஷன் அண்ட் வார்ம் த டெஸ்ட் டியூப். ஒரு NaOH சொல்யூஷன் எடுத்து அதை ஹீட் பண்ணுறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஜிங்க் கிரானுல்ஸை வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஆட் பண்ணி ஹீட் பண்ணும்போது இட்ஸ் ஃபார்ம்ஸ் சோடியம் ஜிங்கேட். இட்ஸ் நத்திங் பட் த சால்ட் and it evolves hydrogen gas. நீங்க டச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும், டச் பண்ணும்போது ஹாட்டா இருக்கும். however the reaction are not possible with all metal. எல்லா மெட்டலோட ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் பண்ணுமான்னு கேட்டா ஷூரா இல்லை. சில மெட்டல்ஸ் மட்டும்தான், எஸ்பெஷலி ஆல்கலி மெட்டல்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இன்னொரு எக்ஸ்பெரிமெண்ட் என்னன்னா வந்து ஆசிட் வந்து மெட்டலோட எப்படி ரியாக்ட் ஆகுது, ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்க. மெட்டல் கார்பனேட் சொல்லியும் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட் சொல்லியும் எப்படி ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். டேக் 0.5 கிராம் ஆஃப் சோடியம் கார்பனேட் இன் டெஸ்ட் டியூப் A and 0.5 கிராம் ஆஃப் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் NaHCO3 இந்த டெஸ்ட் டியூப் B. ரெண்டு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கிறாங்க. அது ரெண்டுத்தையும் வந்து சோடியம் கார்பனேட் ஒன்றுத்தையும் சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் ஒன்றுத்தையும் ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரெண்டுத்தையும் டைலூட்டட் HCl வந்து போடுறாங்க. ஓகே, டைலூட்டட் HCl வந்து ஆட் பண்ணும்போது அதில் என்ன ஆகும்னா CO2 கேஸ் எவால்வ் ஆகும். ஓகேவா? ரெண்டுத்துலையுமே. ஓகேவா? இட் ஷோஸ் தட் ஒரு மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டையும் மெட்டல் கார்பனேட்டையும் ஆசிடோடு ரியாக்ட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் சால்ட், வாட்டர் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு. இதுதான் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? அந்த சோடியம் ஹைட்ராக்சைடை கார்பன் டை ஆக்சைடோட, அதாவது இந்த கிடைச்ச அந்த கார்பன் டை ஆக்சைடோட லைம் வாட்டரோட ஃபார்முலா CaOH ட்வைஸ், அதோட மிக்ஸ் பண்ணும்போது you will get white precipitate
அதாவது மில்கி ஒயிட் கலர் ஃபார்ம் ஆகும். கார்பன் டை ஆக்சைடு லைம் வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது என்ன ஃபார்ம் ஆகும்? மில்கி ஒயிட் கலர் ஃபார்ம் ஆகும். ஆன் பாசிங் எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபர்தரா இன்னும் கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணிட்டே போறீங்க. ஸோ அது திருப்பி என்ன ஆயிடும்? கிளியர் ஆயிடும். டியூ டு ஃபார்மேஷன் ஆஃப் soluble calcium bicarbonate. soluble calcium bicarbonate ஃபார்ம் ஆகுறதுனால என்ன ஆகுதுன்னா திருப்பி வந்து என்ன ஆயிடுது? கிளியரான ஒயிட் கலர் ஃபார்ம் ஆயிடுது. ஓகேவா? மில்கி ஒயிட்ல இருந்து கிளியர் ஒயிட் ஃபார்ம் ஆயிடுது எக்ஸஸ் கார்பன் டை ஆக்சைடு ஆட் பண்ணும்போது. ஸோ சேம் திங் சோடியம் கார்பனேட்டை என்ன பண்றாங்க? சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட் டெஸ்டும் பிஏலையும் பிலையும் எடுத்துக்கிறாங்க அட் HCl. ஸோ சேம் திங் நடக்குது. How do acid and base react with each other? In case நீங்க ஒரு ஆசிடையும் பேஸையும் ரியாக்ட் பண்றீங்கன்னா what it forms அப்படின்னா salt. ஒரு ஆசிடையும் ஒரு பேஸையும் ரியாக்ட் பண்ணும்போது you will get salt and water. This reaction is called neutralization reaction. Base plus acid gives up salt plus water. This is the equation. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் HCl வந்து ட்ராப் ஆட் பண்றீங்க NaN சொல்யூஷன்ல. ஸோ பிங்க் கலர் வந்து changes and disappears. ஓகே, கலர் சேஞ்ச் வந்து நடந்துகிட்டே இருக்கும். நீங்கள் இது வந்து பிப்பெட் பியூரிட்டி யூஸ் பண்ணி லேப்லலாம் எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. சரிங்களா? சரி, ரியாக்ஷன் ஆஃப் மெட்டல் ஆக்சைடு வித் ஆசிட். ஆசிட்ல மெட்டல் ஆக்சைடு எப்படி ஃபார்ம் ஆகும்? காப்பர் ஆக்சைடு இஸ் அ மெட்டல் ஆக்சைடு. அது ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது இட் ஃபார்ம்ஸ் காப்பர் குளோரைட் ப்ளஸ் வாட்டர், சால்ட் ப்ளஸ் வாட்டர். அவ்வளோதான். மெட்டல் ஆக்சைடு ஆசிடோட ரியாக்ட் பண்ணும்போது சால்ட் ப்ளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவும் கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன். ஸோ நல்லா பாருங்க, இப்போ ஆசிட் இங்கே இருக்கு, பேஸ் ஆசிட் பிளஸ் பேஸ் தானே சால்ட் பிளஸ் வாட்டர் ஃபார்ம் பண்ணுச்சு. ஆனால் இங்கே பேஸ் இல்லை, ஆனால் மெட்டல் ஆக்சைடு இருக்கு. ஸோ மெட்டல் ஆக்சைடு வந்து இங்கே பேஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ தட் தான் உங்களுக்கு சால்ட் பிளஸ் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. நல்லா வச்சுங்க, மெட்டல் ஆக்சைடு, ஆல் மெட்டல் ஆக்சைடு ஆர் பேசிக் இன் நேச்சர். Metal oxide react with acid to give us salt and water like the reaction of base with acid. So metallic oxide or basic oxide. அவ்வளவுதான். ஓகேவா? ரியாக்ஷன் ஆஃப் நான் மெட்டாலிக் ஆக்சைடு. இன் கேஸ் நான் மெட்டாலிக் ஆக்சைடு எக்ஸாம்பிள் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரியாக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கால்சியம் ஹைட்ராக்சைடு அதாவது பேஸோட ஒரு நான் மெட்டாலிக் ஆசிடை ரியாக்ட் பண்ணும்போது இட் கிவ்ஸ் அவுட் சால்ட் பிளஸ் வாட்டர். சேம் ரியாக்ஷன். பட் ஆனால் இங்கே பேஸ் இருக்கு, இது நான் மெட்டல் ஆக்சைடு. ஸோ இந்த நான் மெட்டல் ஆக்சைடு வந்து ஆசிடோட பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணியிருக்கு. ஸோ தட் உங்களுக்கு சால்ட் பிளஸ் வாட்டர் கிடைக்குது. ஸோ ஆல் நான் மெட்டாலிக் ஆக்சைடு ஆர் ரியாக்ட் ஆஸ் அ ஆசிட். ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தீங்கன்னா வாட் டு ஆல் ஆசிட் அண்ட் பேஸ் ஹேவ் இன் காமன். காமனாக ஆசிட் எல்லா ஆசிடுக்கும் என்ன காமனாக இருக்கு? இன்கேஸ் ஹைட்ரஜன் கேஸ் எவால்வ் பண்ணாலே ஹைட்ரஜன் ஆட்டம் அதில் இருந்தாலே ஆசிடான்னு கேட்டால் ஷுவராக இல்லை. அதுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல செக் பண்ணி பார்க்க போறாங்க. குளுக்கோஸ், ஆல்கஹால், HCl, H2SO4 4 எடுத்துக்கிறாங்க. ஸோ குளுக்கோஸ்லையும் C6H12O6, ஆல்கஹால் C2H5OH, HCl, H2SO4 எல்லாத்தையும் ஹைட்ரஜன் இருக்கு. பட் ஆனால் எல்லாமே ஆசிட் செக் பண்ணோம்ல. ஸோ என்ன பண்ண போறாங்கன்னா ஃபிக்ஸ் டூ நெயில்ஸ், ரெண்டு நெயில வந்து ஒரு காக் மேலே கனெக்ட் பண்ணிடுறாங்க. அது வந்து என்ன பண்றாங்கன்னா 6 வோல்ட் பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பல்ப் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸ்விட்ச் ஒன்று கனெக்ட் பண்ணி இதை அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் HCl சொல்யூஷன் யூஸ் பண்ணுறாங்க. HCl சொல்யூஷன் யூஸ் பண்ணும்போது HCl இஸ் ஆசிட். ஸோ ஆசிட் வந்து என்ன பண்ணும்? ஹைட்ரஜன் ஆட்டமை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேவா? ஹைட்ரஜனை ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஹைட்ரஜன் எவால்வ் ஆகும். எவால்வ் ஆகிற ஹைட்ரஜன் என்ன பண்ணணும்னா இது வழியாக பாஸ் ஆகும்போது, அயான்ஸ் பாஸ் ஆகும்போது இட் ஃபார்ம்ஸ் லைட். ஓகேவா? பல்ப் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இன்கேஸ் H2SO4 யூஸ் பண்ணிங்கனாலும் சேம் அதே ப்ராசஸ் தான். both the case bulb glows. It means that there is an electric current to the acid solution by ions. Ion produce our hydrogen ions, so it forms a bulb to make a bulb glow. ஓகேவா? சரி, அதே மாதிரி குளுக்கோஸ் ஆல்கஹால் பண்ணும்போது it doesn't form because in this case bulb does not glow because glucose and alcohol solution does not conduct electricity. ஆசிட்ல H+ ions இருக்கு as a cation and anion இருக்கு Cl- NO3- H2O4 2-. ஓகேவா? இதெல்லாம் ஸோ இப்படி இருக்கும்போது இது என்ன பண்ணுது? அயான் ஃபார்மேஷன் பண்ணுது. ஸோ இட் மேக்ஸ் பல்ப் டு க்ளோ. பட் ஆனால் இந்த குளுக்கோஸ் ஆல்கஹால் தான் அந்த மாதிரி அயான்ஸாக கன்வெர்ட் ஆக போகிறதில்ல. ஸோ இது வந்து என்ன பண்ண போகிறதில்ல? பல்பை க்ளோ பண்ண வைக்க போகிறதில்ல. இதேமாரி பேஸுக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பேஸும் என்ன பண்ணும்? ஹைட்ராக்சைடு அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இட் ஆல்சோ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அவ்வளோதான். ஓகே, வாட் ஹேப்பன் டு ஆசிட் ஆர் பேஸ் இன் வாட்டர் சொல்யூஷன்? ஒரு வாட்டர் சொல்யூஷனில் ஆசிடையோ பேஸையோ யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்?
Acid produce ion only in the aqueous solution. Acid ions எப்போ produce பண்ணும் aqueous solutionல தான். It can be proved by an experiment. ஒரு experimental செக் பண்ணிக்கலாம். 1 gram of solid NaCl ஒரு கிளியரான ட்ரையான டெஸ்ட் டியூப்ல போடுறீங்க. add concentric sulfuric acid. HCl கேஸ் வருமா, அந்த கிளாஸை வந்து ட்ரை பண்ணி ஒரு டெலிவரி டியூப்ல கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. வெரி ஹியூமிட் கிளைமேட். பாஸ் டு த ஹைட்ரஜன் கிளாஸ் a god tube, அதாவது drying tube. அது வழியா பாஸ் பண்ணும்போது அதுல வாட்டர் டிராப்லெட்ஸ் ஹியூமிடே இல்ல. ஸோ contain calcium chloride to dry the gas. கரெக்டா? ஸோ அந்த ட்ரையான கிளாஸ்ல வந்து ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வச்சிங்கன்னா it doesn't change the litmus into red. ஓகேவா? ஓகே, அன் கேஸ் நீங்க ட்ரையா வெட்டான ஒரு ப்ளூ லிட்மஸ் பேப்பர் வச்சீங்கன்னா it forms a red color. ரைட்டா? அப்போ ட்ரையா இருக்கும்போது எந்த HCl கேஸ் கூட என்ன பண்ண போறது இல்ல, அயான்ஸை கன்வெர்ட் பண்ண போறது இல்ல. ஸோ it doesn't act as a acid. It means dry HCl gas, absence of water, cannot produce H plus ion, so it doesn't behave as an acid. HCl solution in the presence of water can produce H plus ion and behave as an acid. அவ்வளவுதான். வாட்டர் இருந்தால் தான் ஆசிடா ரியாக்ட் ஆகும். வாட்டர் இல்லைன்னா HCl கேஸா மட்டும் இருந்துச்சுன்னா it doesn't form an acid. H plus ion cannot exist alone. H plus ion மட்டும் தனியா இருக்காது. They exist after combining with water molecule. Water molecule combine ஆகி தான் இருக்கும். So hydronium ions are most probably இருக்கும். Okay. So what happened to acid or base in water solution? ஒரு water solutionல ஆசிடியோ பேஸையோ ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும் பாருங்க. பேஸ் ஜெனரேட் ஹைட்ராக்சைடு அயான்ஸ். ஓகே, பேஸ் என்ன பண்ணும், வாட்டரோட ஹைட்ராக்சைடு அயான் ஃபார்ம் பண்ணும்போது ஸோ ஆல் பேசஸ் டஸ் நாட் டிசால்வ் இன் வாட்டர். வாட்டர்ல எல்லா பேஸையும் டிசால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஆனால் வாட்டர்ல டிசால்வ் ஆகிற அந்த பேசஸ்க்கு என்னன்னா ஆல்கலிஸ். NaOH, KOH, MgOH twice, NH4OH twice, NH4OH. இது எல்லாமே என்னது, பேஸ். வாட்டர்ல டிசால்வ் ஆகக்கூடிய அந்த பேஸ். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் ஆல்கலிஸ். ஓகேவா? நான் வச்சுங்க, வாட்டர் ரியாக்ட் ஆகும்போது Na+OH- K+OH- Mg2+, 2OH-. இதை ப்ரொடியூஸ் பண்ண ஆல்கலி ஆர் சோப்பி. ஆக்சுவலி சோப்பில் இருக்கிறது கூட இது தானே, பேஸ் தானே. ஆல்கலிஸ் ஆர் சோப்பி, bitter and corrosive. Never taste or touch them as they cause harm. Taste பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது சொல்லியிருக்காங்க. ஓகேவா? Okay, what happened to acid and base in water solution? The next neutralization reaction between acid and base can be represented as follows. Acid base gives a salt plus water. அப்போ இல்ல இருக்க அந்த ClO இல்ல இருக்க OH சேர்த்து OH இல்ல இருக்க HO சேர்த்து HCl ஃபார்ம் ஆயிடும். இல்ல இருக்க அந்த ClO இல்ல இருக்க NaO சேர்த்து NaCl ஃபார்ம் ஆயிடும். That is called your acid, salt plus water. So what happened to acid and base in the water solution? Or mixing of acid with both base with water. ஒரு பேஸையோ இல்லை ஆசிடையோ வாட்டரோட மிக்ஸ் பண்ணும்போது இட் ப்ரொடியூசஸ் ஹீட். தட் இஸ் கால்ட் அஸ் எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ். ஹீட்டை வந்து எவால்வ் பண்ணும். ஆட் ஃபியூ ட்ராப் ஆஃப் கான்சென்ட்ரிக் H2SO4 to 10 ml of water in the beaker. அதுக்கப்புறம் பீக்கரை லைட்டாக டச் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸ்டர் பண்ணிட்டு டச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஹீட்டை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ இட்ஸ் எக்ஸோதெர்மிக். அண்ட் சோடியம் ஹைட்ராக்சைடோடையும் சேம் ரியாக்ஷன் தான் நடக்கும். ஸ்டர் பண்ணிட்டு டச் பண்ணீங்கன்னா it also produce heat. It's exothermic. Heat evolve பண்ணிச்சுன்னா exothermic. Okay, next, mixing of concentrated nitric acid or sulfuric acid with water must be done carefully. Add acid slowly to water. ஒரு வாட்டர்ல தான் ஆசிட் ஆட் பண்ணவே தவிர ஆசிட்ல வாட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்பிளாஷ் ஆகிடும். ஓகேவா? மறந்துடாதீங்க, it cause burns. அதனால கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ஆசிடை வந்து டைல்யூட் பண்ணி நார்மலாக யூஸ் பண்ணுவாங்க. டைல்யூட்னா வாட்டரோட ஆட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, இது வரையும் போதும். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஹவு ஸ்ட்ராங்கர் ஆசிட் ஆர் பேஸ். ஆசிடும் பேஸும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, பிஹெச் ஸ்கேல்னா என்ன, ஓகேவா, அதை பேஸ் பண்ணி என்ன கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது, அதுக்கப்புறம் அதோட அப்ளிகேஷன்ஸ் என்ன, ரியல் லைஃப்பில் நம்ம என்ன அப்ளிகேஷன்ஸில் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம், இந்த கான்செப்ட் பார்ப்போம். அதுக்கப்புறம் சால்ட் பற்றி பார்ப்போம். ஓகேவா? சால்ட்டை பற்றி பார்த்தா இந்த லெசன் கம்ப்ளீட்லி போவோம். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நீங்கள் வந்து கிளியர் கட்டாக நோட்ஸ் வைஸோ இல்லை கான்செப்ட் வைஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு இவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த லெசனில் ஒன்றுமே இல்லை, சீக்கிரம் ஷார்ட் அவுட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? தேங்க்யூ.